ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் கிச்சன் டீப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 அன்றைக்கி என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. அதாவது நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, டெய்லி யூஸஸ் சாமான்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக துலக்கிட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம சமைக்கணுன்னாலும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தட்டு, குண்டா, குக்கர் எல்லாமே வந்து நான் கழுவி ஒரு காய வச்சுருக்கேன் ஒரு ரூமில். உங்களால் முடியும்னா வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பிரேக்கபிள் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஜார்ஸ் எதனா வச்சுருந்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தண்ணி இருந்ததும் திருப்பி போட்டால் தான் நல்லா காயும். ஏன்னா நான் வந்து ரூமில் தான் வச்சுருக்கேன், அதனால் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இங்கே வந்து டெய்லி யூஸஸ் அண்ட் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து நான் காய வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கவுத்து வைக்கணும். கவுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மளிகை சாமான் போட்டு வைப்போம் இல்லைங்களா, பருப்பு இதெல்லாம், இந்த டப்பாலாம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க சோப் தண்ணி போட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் லைட்டாக சோப் தண்ணியில். அடுத்து வந்து பெரிய டப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா, அரிசி கோதுமைலாம் ஸ்டோர் பண்ண, அது எல்லாமே வந்து காலி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கிற தண்ணி. அதில் வந்து இந்த எண்ணெய் வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம்லாம் வந்து ஊற வச்சுக்கலாம். நான் ஸ்டீலுன்றதுனால நல்லா சுடு தண்ணியிலேயே போடுறேன். பிளாஸ்டிக்னால் போடாதீங்க. நல்லா பேப்பர் வச்சு இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஊறுச்சுன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும். இதில் லைட்டாக வந்து லிக்விட் சோப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து துலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் துலக்கிடுங்க. அதாவது ஏற்கனவே ஊற வச்சிருந்த சாமான்லாம் துலக்கிடலாம். தட்டு வைக்கிற ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இடிக்குது, தட்டு வச்சா எடுக்க முடியலன்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து அதை கழட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா சாமானுமே துலக்கியாச்சு. இது வந்து எனக்கு செகண்ட் டே ஆயிருக்கு எல்லா சாமானும் துலக்கி முடிக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே நான் கவுத்துட்டு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுருக்கேன். இது அப்படியே நான் ஓவர் நைட் விட்டுற போகிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு எடுத்து போக வந்து ஈஸியாக இருக்கும். அரிசி ட்ரம்மு, தூக்கு எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வந்து தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா சாமானுமே வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே துலக்கியாச்சு. இதை அப்படியே ஓவர் நைட் நான் விட்டுற போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஸ்டாண்டை வந்து 2ஆக பிரித்தாச்சு. இப்போ நல்லாவே யூஸ் ஆகும். ஆனியன் பேஸ்கெட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெருக்கிக்கோங்க அண்ட் ஒட்டடையும் அடிச்சுக்கலாம். இப்படி தான் இருக்குது. எல்லா சாமானும் எடுத்தாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டடை அடித்து பெருக்கிட்டு அண்ட் வாஷ் பண்ணி விட்டுடலாம் கிச்சனை. இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனை வாஷ் பண்ணி விட்டுருக்கேன், தரையெல்லாம் அண்ட் மேடையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருக்கேன்.
லாஃப்ட்லேயும் எதுவும் நான் வைக்கலை, எல்லாமே க்ளீன் பண்ணி ஒட்டடை அடித்து நீட் பண்ணியாச்சு. செகண்ட் டே நைட் ஆயிருக்கு இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. நான் தனியாக தான் பண்ணேன், அதனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் சீக்கிரமே முடிச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக எல்லா கேபினெட்ஸ்லேயும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, எறும்பு சாக் இல்லைன்னா வந்து காக்ரோச் சாக் வச்சு. ஏன்னா இந்த பூச்சி தொலைலாம் இல்லாமல் இருக்கும். வண்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த காக்ரோச் சாக் போடுறதுனால நம்மளுக்கு திரும்பி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதாவது அரிசி பருப்புலலாம் போகாமல் இருக்கும். எல்லாத்துலேயுமே கோடு போட்டாச்சு, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. லாஃப்ட்லேயும் எதுவும் இல்லை. இப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. இது வந்து தேர்ட் டே மார்னிங் எல்லாம் க்ளீன் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஷீட் போட்டிருக்கேன். ப்ரௌன் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரோல் வாங்கி யூஸ் பண்ணேன். பத்தாததுக்கெலாம் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதில் வந்து அரிசி வச்சுருக்கேன், டெய்லி யூஸ் அரிசி. அதுக்கப்புறம் இதில் வந்து இட்லி அரிசி இருக்குது, கோதுமை, சர்க்கரை, மிளகாத்தூள். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மிளகாத்தூள் இருக்குது, குழம்பு மிளகாத்தூள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, மூக்கடலைலாம் இருக்கும். கடைசியாக உள்ளதில் மிளகா தனியாக இருக்கும், நடுவில் உள்ளதில் பச்சரிசி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கொட்டி வச்சுட்டேன். இது வந்து கீழே உள்ள ஸ்பேஸில் உள்ளது. கோதுமை வந்து மாவு காலி ஆகிடுச்சுன்னா அரைச்சிக்குவேன். குழம்பு மிளகாத்தூள். நிறைய ஸ்டோர் பண்ணுற விஷயம்லாம் எப்போவுமே கீழே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்க வைக்க. இது வந்து பார்த்திங்கன்னா குண்டா, பால் பாத்திரம், அதுக்கப்புறம் கடாயெலாம் வச்சுருக்கேன். கேஸ் மேடைக்கு கீழே உள்ள ஸ்லாப் இது. வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கான டப்பு. இதுலேயே நான் எல்லா கிண்ணத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக வந்து பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸ் சிலிண்டர் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஆனியன் வச்சுருக்கேன், அதுலேயே வந்து கார்லிக்கும் இருக்கும். அப்புறம் கீழே உள்ளதில் வந்து பையெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இதில் வந்து கல் உப்பு இருக்குது. ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒன்றுத்தில் வந்து பெரிய தட்டெல்லாம் வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் சின்ன தட்டு எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் எல்லாமே வந்து சைடில் வச்சுருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடம் தான். அரிசி அப்புறமா வந்து கோதுமை இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உள்ளது. வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுற கிண்ணம், அதுக்கப்புறம் தட்டு எல்லாம் வந்து இதில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, எடுத்து உடனே நம்ம வீடியோ எடுக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். சொம்பு டம்ளர்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும். கிரைண்டர் வந்து இங்கே வச்சுருக்கேன், ஏன்னா வந்து எனக்கு ஸ்லாப்பில் வைக்க பிடிக்காது, அதனால் இங்கே தனியாக வச்சுருக்கேன். மிக்ஸியும் அதே மாதிரி தான், கூடவே வந்து ஜாரும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாத்திரம், நெய், எண்ணெய் வச்சுருக்கேன். கீழவே ஒரு ஸ்டீல் பிளேட்டும் போட்டு வச்சுருக்கேன் கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மசாலா டப்பா இருக்கும், அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம ஒரு தாளிக்கணுன்னா டக்குன்னு எடுத்து தாளிச்சிக்கலாம், ஒரு டப்பாவாக தேட வேண்டியதில்லை. உப்பு, சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள்லாம் இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம், அதாவது தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, தனியா எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். லாஸ்ட்டில் வச்சுருப்பேன், ஏன்னா மசாலா டப்பாவில் எல்லாம் போட்டு வைக்கிறதுனால லாஸ்ட் இருக்கும்.
பிரியாணி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும். அங்கவே ஸ்பூனும் வச்சுருக்கேன் எடுத்து போடுறதுக்கு. இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து அது மேலே உள்ளதுக்கு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அண்ட் கடலை ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன். உளுந்து, தோரம் பருப்பு வச்சுருப்பேன், கடலை பருப்பு, சிறுபருப்பு, உடச்சிக்கடலை, வேர்க்கடலை, மூக்கடலை எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவை, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, மேகிலாம் வச்சுருப்பேன். அரிசி மாவு, மைதா மாவெல்லாம் இருக்கும். இந்த குட்டி டப்பாவில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா என்கிட்ட குல்ஃபி மோல்டு அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இந்த 2 ரோவுமே பார்த்தாச்சு. ஒன்றுத்தில் வந்து பருப்பு, இன்னொன்றுத்தில் வந்து மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து டாப்பில் உள்ளது. இங்கே வந்து குண்டா, பிரியாணி குண்டா, அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம், டிஃபன் பாக்ஸஸ், அதாவது வெளியில் யாருக்குன்னா கொடுத்து விட்டோன்னா டிஃபன் பாக்ஸ், அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்படியே வரிசையாக நம்ம பார்த்தது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. இதான் சமையல் மேடை. மிக்ஸி இதெல்லாம் வந்து நான் ஸ்லாப்லேயே வச்சுருந்தனால இது காலியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாண்டுன்னே சொல்லலாம். ஜன்னலில் கட்டி வச்சுருக்கேன். கப்பு அண்ட் வந்து கரண்டி, டீ வெடிக்கட்டி எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். மிளகா இஞ்சி இடிக்கிறது, ஸ்பூனு, அப்புறமா கத்தி, சின்ன கரண்டியெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இது வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுற எண்ணெய், நல்லெண்ணெய் இருக்கும். இங்கேவே அருவாமனையும் வச்சுருப்பேன். ஸோ வந்து பசங்க எடுக்க மாட்டாங்க இங்கே இருந்தால். இப்படி தான் என்னோடய கிச்சனை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Day 3 நைட் வந்து இது ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. நீபாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.